குருநாதர் சுவாமியை நல்லா வந்து வழிபட்டாச்சு. நல்லா சூப்பர். திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டியண்ண சாமி கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க. ஆடி முதல் தேதி. மக்களே திடீர்னு பாருங்க சரியான மழை பிடிச்சிருச்சு. பாருங்க அப்படியே இந்த குதிரை ரேஸ் போயிட்டு இருக்கு. அப்படியே பாருங்க எப்படி இருக்கு. இருபத்தஞ்சு வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாமே என்ன மலை மாடுங்களா? மலை மாடு. எங்க இருந்து மலையில இருந்து வருது. இங்கே வந்து அப்படின்னா ஒரு கேமே 10 கடை 15 கடை. இப்போ ஒரு ராட்டன்தூரினா ராட்டன்தூரி ஜெயிண்ட் வீலே 10 ஜெயிண்ட் வீல் இருக்கும். அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் வராங்களாமா. வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து இந்த கோவிலில் வந்து கலந்துக்கிறாங்களாமா. கால்நடைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வச்சுருக்காங்க. இது ஒரு கடை மட்டும் இல்லை, உள்ள நிறைய கடை இருக்கும். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது NS Vlogs யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தியூர் புதுப்பாளையம் அருள்மிகு குருநாதர் சுவாமி கோயிலுடைய ஆடி பிரம்மாண்டமான தேர் திருவிழாக்கு தாங்க வந்திருக்கோம். தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா நேற்று புதன்கிழமை நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து தேர் வந்து இங்கிருந்து வனம் கோவிலுக்கு போயிருச்சாமா. இப்போ தேர் வந்து பார்த்தீங்கன்னா வனம் கோவிலில் தான் வந்து இருக்காமா. இன்னைக்கு நம்ம அந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு இங்கே நடக்கிற திருவிழாவோட வைப் எல்லாமே பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு மாட்டு சந்தை, குதிரை சந்தை, என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு லைனாக காமிக்கிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் போய் கோயிலுக்கு முன்னாடி போய் உங்களுக்கு கோயில் எல்லாம் சுற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம அப்படியே கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து பழக்கடை, சாமி ஜாமானம், பூஜை கடை எல்லாமே போட்டிருக்காரு. நாங்க அவர்கிட்ட கோவிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேருங்க ஐயா? சரவணன். நீங்க இதே ஊருங்களா ஐயா? ஓகே. நம்ம குருநாதசாமி கோயில் திருவிழா எப்ப நடக்கும், என்னென்ன திருவிழா நடக்குது, எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு? வருடம் ஆடி மாதம், அதாவது திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டியண்ண சாமி கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க. ஆடி முதல் தேதி வந்து அன்னைக்கு பூச்சாட்டுதல் பண்ணி 15 நாள் கழிச்சு பண்டிகை திருவிழா நடக்கும். முதல்ல கொடி பூஜை வர்ற புதன்கிழமை, 2வது புதன்கிழமை முத பூஜை குருநாத சாமிகள் திருவிழா நடக்குது. மறுபூஜை இந்த மாதிரி மாட்டுக்கடை, குதிரை சந்தை, ரொம்ப விசேஷமான திருவிழா வந்து மறுபூஜை எப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப திருவிழா நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு தேர் வந்தது வனத்துக்கு, ரொம்ப சிறப்பா நடந்தாங்க. ஆடு கோழி எல்லாம் பலியிட்டு ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு குருநாதர். அவருடைய திருவிழா இன்னும் 3 நாட்கள் நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் வனத்துல கெடா விருந்து நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே, நீங்க குருநாதசாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம ஐயா பார்த்து ஐயாக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஐயா கிட்ட பழங்கள் மற்ற என்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செய்ய வேண்டிய லைன். போன வருஷம் நம்ம பார்த்துருப்பீங்க, போன வருஷம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம இந்த லைனில் நின்றுருந்தோம். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை வந்திருக்கிறதுனால கூட்டம் ஓரளவு கம்மியாக இருக்குது. நான் போய் சாமி தரிசனம் பண்ணுறேன். சுவாமியை நல்லா வந்து வழிபட்டாச்சு. நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா திருப்தியாக ஜம்முன்னு சூப்பராக 2-3 நிமிஷம் நல்லா நின்று சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. ஓகே, என்ன தேர் தான் பார்த்தீங்கன்னா வனத்துக்கு போயிருச்சாமா, வனம் கோயிலில் வந்து இருக்காமா. ஓகே, நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல தேர் எல்லாமே பார்க்கலாம், வச்சுருப்பாங்க. ஓகே மக்களே, இதுக்கு மேலே தாங்க சூப்பராக நம்ம தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற குதிரை சந்தை, அப்புறம் மாட்டுச்சந்தை, ஆட்டந்தூரிகள், ₹1 1 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ₹1 குண்டூசிலிருந்து ₹1 கோடி குதிரை வரைக்குமே நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். அது எல்லாமே நான் காமிக்க போகிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக மட்டும் பாருங்க. ஓகே மக்களே, அதே மாதிரி இங்கே அந்தியூர் குருநாதர் சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் வராங்களாமா. வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து இந்த கோவிலில் வந்து கலந்துக்கிறாங்களாமா. ஓகே, மழை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிப்பேன். மழை விட்டாலும் பரவாயில்ல, மழை நின்றுனாலும் உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம அங்கேருந்து திருப்பூர்லேருந்து பாருங்கள் வந்ததுக்கு காரணமே நம்ம மக்களுக்கு வர காமிக்கணும். போன வருஷம் காமிச்சிட்டோம், இந்த வருஷம் ஆர்வமாக இருப்பீங்க, சரி அது எடுக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாலே எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மக்களை எவ்வளோ கடைகள், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ரோடு ஃபுல்லாக நிறைய கடை போட்டிருக்காங்க. பட் ஆனால் இப்படி மலைகள் வந்து நம்ம வர்ண பகவான் மலை வந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க,
இந்த திருவிழா முடிஞ்சக்கப்புறம் வந்தால் பரவாயில்ல. திருவிழா டைமில் வந்துச்சுன்னா எவ்வளோ கடைகள் எல்லாமே பாதிக்கப்படுது, வியாபாரம். எவ்வளோ பேர் இப்போ எங்களை மாதிரி இப்போ நானே 100 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்திருக்கேன் பார்க்கலான்னு. நிறைய பேர் வந்து இப்படி இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா அதை பார்க்க முடியாமல் போயிடும். பாருங்கள், புரோட்டா கடை, இங்கே பாருங்க பானிபூரி, டெல்லி அப்பளம் கடைகள்லாம் அப்படியே லைனாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்தியூர் காவல் நிலையம், புறநகர் காவலும் போட்டிருக்காங்க இங்கேயே, காவலும் போட்டிருக்காங்க இங்கேயே. எந்த ஒரு அசம்பாவிதமே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. நல்லா மழை பிடிச்சிருச்சு மக்களே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை வந்திருக்கோம். இன்னும் நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் வரும்போது இந்த கடைகள்லாம் ஃபுல்லாக வைப் ஆயிரும். அதாங்க மக்களே, ₹1க்கு ₹1 பொருள் குண்டூசியிலிருந்து 1 கோடி ரூபா குதிரைகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயிலுக்கு தான் நீங்கள் வரணும். இங்கே பாருங்கள் அல்வா கடைகள், அல்வா இங்கே குருநாசாமி கோயிலில் இந்த தேங்காய் மிட்டாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏதோ மலையில் உங்களுக்காக டக்குன்னு விளாக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சரி, நம்ம மக்களுக்கு எப்பயுமே காமிக்கணும்னு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே உட்டோட பொருட்கள் எல்லாமே இருக்குது. மர ஜாமானங்கள், மெயினாக உலக்கு இருக்குது. அந்த வடிவேல் காமெடி சொல்லுவாங்கள்ல, எங்கள் ஊரில் உலக்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் கீழே உரல் மாதிரி எல்லாமே உட்டுலேயே இருக்குது. அப்புறம் கீழே பாருங்க பனியரக்கல் எல்லாமே இருக்குது. செம வேறு லெவலில் இருக்குது இந்த வீடியோ. ஓகே மக்களே, இந்த ஒரே வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி போட்டுறேன். நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு தனித்தனியாக போடலான்னு தான் நினச்சேன். அப்படி போடுறத விட ஒரே வீடியோவில் நான் போட்டேன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் ஃபுல் வீடியோவுமே பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி கார்ன் பாருங்கள், ஸ்வீட் கார்ன்லாம் பாருங்கள், கடைகள் ஏகப்பட்ட நெட்டுக்கும் ஸ்வீட் கார்ன் கடை தான் பாருங்கள். பின்னாடியில் வேறு லெவலில் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. செம வேறு லெவல். இப்போ இவங்க பாருங்கள், நம்ம நார்த் இந்தியன் பிரதர்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக அந்த பிபி பலூன்லாம் வச்சு செம்மையாக ஊதிட்டுருக்காங்க. ஹாஃப் டே ஒரு நாளே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கவர் பண்ணுறக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, சுற்றி பார்க்குறக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே. பட் ஆனால் கடவுள் எனக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த மழை வந்து நின்றுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டக்குன்னு எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து திருப்பூர் போகணும், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவலிங் பண்ணி போகணும். பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ராட்டந்தூரிகள், கொலம்பஸ், பெரிய கொலம்பஸ்ஸு, புது ரைட்ஸ் எல்லாமே இந்த டைம் நிறைய வந்திருக்காமா. எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கணும்னு இவ்வளோ ஆர்வமாக வந்தேன். பட் மழை வந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாங்க நம்ம அப்படியே போய் காமிப்போம். இப்போ மழை நின்று நல்லா சுட வேர்க்கடலை, பானிபூரி, தட்டோட செட் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ மழை நின்று கொஞ்சம் சூரிய மகாராஜா எட்டி பார்க்குறாரு. இதுதான் நம்மளுக்கு கிரேட் சான்ஸ். வாங்க அப்படியே நம்ம ஷூட் எடுத்துருவோம். ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் மக்களே. நீங்கள் இங்கே வந்துட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. நானும் ஆர்வமாக கிம்பிள் எல்லாம் எடுத்துகிட்டு ஜம்முன்னு வந்தேன் ஷூட்டிங் எடுத்தலாம் அப்படின்னு. ஆனால் 2-3 நாளாகவே நம்ம இன்ஸ்டாவில் அப்டேட் பார்த்தோம், அப்பப்போ மழை பெய்யுது அப்படிங்கிறது தான் போட்டிருந்தாங்க. நம்ம டைமுக்கு மழை நல்லாவே பெஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிற சேரு அதுலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. இதுதான் வந்து ஹார்ஸோடைய ஆம்புலன்ஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி வண்டி. ஹார்ஸுக்கு ஏதோ ப்ராப்ளம், என்ன ஏதாவது எமர்ஜென்சி மெடிக்கல்ஸ் ஏதோ தேவைப்பட்டால் இதில் கொண்டு போய் பார்ப்பாங்க. போட்டிருக்காங்க ஹார்ஸ் வேன் அப்படின்னு சொல்லி ப்ளஸ்ஸும் போட்டிருக்காங்க. இதில் நிறைய ஹார்ஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். பேய் வீடு, ஸ்கேர்சி ஹவுஸ் வந்திருக்கு. சவுண்டு மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஆனால் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி இருந்தால் எப்படி பக்தர்கள் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, திருவிழா வைப்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ரைடும் பார்த்தீங்க வேற லெவலில் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கு. பாருங்க, இங்கே மாதிரி ரைடு, அந்த பக்கம் இருக்கிற கொலம்பஸ், பின்னாடி பெரிய இது பெரிய ஜெயிண்ட் வில்லு எல்லாமே இருக்கு. வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம். ஆர்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா அழகா தூரி சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த வருஷம் புதுசான ரைடாமா, 360 ரைடாமா. அதான் அப்படியே உள்ள வந்து அப்படியே வந்து சைடுல சூப்பரா சுற்றுவாங்கம்மா. இதோட கிளிப்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஃபுல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு. உள்ள அப்படியே நம்ம அப்படியே வந்து அந்த கிளிப்ஸ் இருக்கு, ஆட் பண்றேன். செம்மையா இருக்குதெல்லாம். இப்ப மழைக்குனால யாரும் வரல, அதனால ஆன் பண்ணல. ஓகே, ஆன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த கிளிப் உங்களுக்கு ஆட் பண்றேன். இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3% தான். அந்த பக்கம் இருக்கு வேற லெவல்ல. வாங்க அப்படியே போலாம். பிரம்மாண்டமான கொலம்பஸ் ராட்டந்தூரிகள் எல்லாமே ஒரு மழைக்காக ஒரு அரை மணி நேரம் நின்றுச்சு. மறுபடியும் பாருங்கள், நம்ம மக்கள் மழையே வந்தாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணினாலும் அடுத்த ரைடு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள், பெரிய கொலம்பஸ்ஸு,
பெரிய பெரிய ரைட்ஸ் அங்கே பாருங்கள் எல்லாமே மறுபடியும் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் மக்களே, செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பாருங்கள் மாட்டுக்கு கவுரு, குதிரை கவுரு, அப்புறம் இந்த சங்கிலி, மற்ற என்னென்ன மாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்கள், சலங்கையிலேருந்து அந்த மாட்டு கட்டுற குச்சி, மாடு, குதிரை, மற்ற வீட்டு கால்நடைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வச்சுருக்காங்க. இது இந்த ஒரு கடை மட்டும் இல்லை, ஃபுல்லாக உள்ள நிறைய கடை இருக்கும். எக்கச்சக்கமான கடை, ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ், அதான் இந்த பால் போடுறது, அப்புறம் இந்த அங்கேருந்து நம்ம ரிங்கு விசுறோம்ல அந்த கடைகள், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு எக்ஸிபிஷனோ போனோம்னா ஒரு கடைங்கிறது ஒரு 4 கடை இல்லை 3 கடை இருக்கும். அதாவது ஒரு கடைனா எப்படி சொல்கிறது, ஒரு கேம் கடைனா ஒரு 4 கடை இருக்கும், 5 கடை இருக்கும். ஆனால் இப்போ ஒரு கேம் இங்கே வந்து அப்படின்னா ஒரு கேமே 10 கடை 15 கடை. இப்போ ஒரு ராட்டன்தூரி ஜெயிண்ட் வீலே 10 ஜெயிண்ட் வீல் இருக்கும். அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்கன்னா சும்மா இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு. ஓகே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக குதிரைகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிலம்ப குச்சி தானம்மா. வீட்டில் இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொன்னார். விளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் போட்டு தான் எடுக்கிறோம். பட் ஆனால் இங்கே ரொம்பவே வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கேட்கும் அப்படின்னு தெரியல. ஓகே, அதே மாதிரி இந்த குருநாசாமி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கேரளா, கர்நாடகா, மற்ற நியர்பை ஸ்டேட், நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நியர்பை ஸ்டேட்லேருந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் மற்றும் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே விசிட் பண்ணுறாங்க. அதனால் பாருங்கள், இங்கே நிறைய காரு, டிராவல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம குருநாசாமி கோயிலுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய கொலம்பஸ், எவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல், அப்புறம் குழந்தைகளுடைய அந்த நம்பரு, குதிரை. மக்களே இங்கே பாருங்க, அப்படியே வந்து வைப் ஆயிருச்சு. எவ்வளோ பெரிய ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ், உள்ள தூரி, சின்ன சின்ன தூரிகள், அப்புறம் எவ்வளோ பெரிய கொலம்பஸ், அந்த மேலே பெரிய ரைடு தரமாக இருக்குது. அந்த பெரிய ரைடெலாம் செம்மையாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, ஏகப்பட்ட மரண கிணறு, ட்ரெயின், கேம், ராட்டன்தூரி, ஜெயிண்ட் வீல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க குருநாசாமி கோயில்ல ஒட்டை வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கிருஷ்ணா தம்பி, எத்தனை வருஷமா இங்க கொண்டு வரீங்க? 4 வருஷமா வந்து 4 வருஷமா இல்லை. எங்க இருந்து வரீங்க தம்பி? பவானிலிருந்து ஒட்டை கொண்டு வரீங்க. இதுக்கு சவாரிக்காக ஒரு ரைடிங் எவ்வளவு வாங்குறீங்க? நான் 200 ரூபா. அந்தியூர் குருநாதசாமி கோயிலுடைய மாட்டு சந்தை பார்த்தா இங்க ஃபுல்லா இருக்கு. இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மாட்டு சந்தை. இங்க இருக்கிறது எல்லாமே சில மாடுகள் இருக்கு. அந்த பக்கம் குதிரை சந்தை பக்கத்துல பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் சந்தை அங்க இருக்கு. இதெல்லாமே மலை மாடுகள் சந்தை. ஓகே, நம்ம வாங்க அப்படியே 1 by 1 போலாம். இங்க நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் மாடுகள் எல்லாமே இருக்கு. 1 by 1 அப்ப நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாடுகள் இருக்கு அப்படின்னு. பாருங்க, அப்படியே இதெல்லாம் வந்து பட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பட்டியிலையும் அப்படியே மாடுகளை ஓட்டிட்டு வந்து அப்படியே எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லாம் சின்ன சைஸ்ல இருந்து நல்லா பெரிய சைஸ்ல நிறைய மாடுகள் இருக்கு. சில மாடுகள் அந்த அப்படியே இந்த இதுலயே வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஒன்றும் பண்ணாதே, அப்படியே வாங்க போவோம். பாருங்க, ஃபுல்லா மாடுகள் இருக்கு. ஓகே, ஐயா இருக்கு. ஐயா, உங்க பேருங்கய்யா? முருகேஷ். எத்தனை வருஷமா நீங்க இந்த மாட்டு சந்தை குருநாசாமி இதுல பண்ணிட்டு இருக்கீங்க? 25 வருஷமா. 25 வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாமே என்ன மலை மாடுங்களா? மலை மாடு. எங்க இருந்து மலையில இருந்து வருது. பர்கூர் மலை. இதெல்லாமே சேலுக்கு தானேங்க? எவ்வளவு ஒண்ணு பிரைஸ் எவ்வளவு வருங்க? இதெல்லாம் வரங்க 30 ரூபா வரும் ஜோடி. 2 மாடு 30 ரூபா. எல்லாமே கடை இருக்குங்களா? சரி, நன்றிங்க. ஓகே மக்களே, இதான் வந்து நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயிலுடைய மலை மாட்டு சந்தை. ஒரு மாடுகளுமே பாருங்க, இதெல்லாமே மலை மாடு. கொம்புகள்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பரா இருக்கு. இந்த மாடு பாத்தீங்கன்னா எவ்வளவு இங்க இருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மலை மாடுகள் தான் வந்து வச்சிருக்காங்க. அது ஒண்ணு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அழகழகான கலர்ல சைஸுகள். ஓகே, இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா மலை மாட்டோடைய கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது அந்த பக்கம் இருக்கிறதா பாத்தீங்கன்னா மலை மாடுகளாமா. வாங்க அப்படியே வந்து பார்ப்போம். அப்படியே பாருங்க, ஆரம்பத்துல இருந்து அப்படியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இருக்கு. இங்க நிறைய அப்படியே வியாபாரிகள் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க.
என்ட்ரன்ஸ்ல இங்க ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மலை மாடு குட்டிகள் கண்டு குட்டிகள் தான் வந்து இங்க வச்சிருக்காங்க. இது ஒரு செட்டு. அப்படியே அந்த பக்கம் பாருங்க பெரிய பெரிய மலை மாடுகள் எல்லாமே இருக்கு. வாங்க அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே போவோம். இப்ப நம்ம குக்கு வித் கோமாளி, விஜய் டிவி புகழ், நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் பிரதர் வந்து போனாரு, பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி நம்ம மலை மாடுகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பாக்குறேன். நம்ம நிறைய டைம் டிராவலிங் போகும்போது நம்ம அந்த மாதேஸ்வரம் மலை அந்த டைம்ல எல்லாம் ரோட்ல பாத்துருப்போம். பட் ஆனா நம்ம இவ்வளோ அழகழகான சூப்பரான மலை மாடுகள்லாம் நம்ம வந்து நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதே மாதிரி நீங்க வந்து இங்க வந்து இந்த மாதிரி மலை மாடுகள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி. இங்க இருக்கிற அழகான சின்ன சின்னதெல்லாம் பாருங்க, எல்லாம் ஒண்ணு போல ஒண்ணு அழகா இருக்கு பாருங்க, ஒரே கலர்ல சூப்பரா இருக்கு. எடுக்கலையா? ஓகே மக்களே, இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம அங்கிருந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம். ஃபுல்லா மலை மாடுகள் இருந்து பார்த்தோம். இந்த இத்தனை மலை மாடுகளுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 2 ஜெய்ஜெண்டிக்கான நம்ம காங்கேயம் காளைகள் இருக்கு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே பாருங்க, பக்கத்துல எல்லாம் போக முடியாது, அப்படியே இங்கிருந்து பாருங்க, செமையா இருக்கு. ஓகே மக்களே, அந்த பக்கம் நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா மலை மாடுகள், அப்புறம் காங்கேயங்கால 2-3 நிறைய கட்டி நாங்க பார்த்தோம். இந்த சைடு இருக்கிற எல்லாமே நம்ம சிந்து மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா நம்ம பால் கறக்கிறதுக்கு இப்ப நம்ம ஆத்தா ஊர்ல தான் இருக்குல்ல, அந்த மாடுகள் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே. இதோட பேர் எக்ஸாக்ட் நேம் தெரியல, சிந்து மாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் கீழே என்ன பேர் அப்படின்னு கேட்டு நான் கீழே உங்களுக்கு அதுல ஸ்கிரீன்ல போட்டு விடுறேன். அது ஃபுல்லாமே அந்த பால் கறக்கிற மாடு. அப்புறம் பாருங்க பஃபலோஸ் இருக்கு. அப்புறம் உள்ள நிறைய அந்த மாதிரி மாடுகள் தான் இருக்கு. ஓகே, நம்ம டக்கு டக்குன்னு உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிச்சிட்டே போயிடுறேன். நம்ம மறுபடியும் மழை வந்ததுன்னா அப்புறம் எடுக்க முடியாது. அப்படியே ஷார்ட்ஸ் மட்டும் ஓவராலா பாத்துக்கலாம். ஓகே, அந்த மாட்டுக்கு தேவையான கயிறுகள், மற்ற அந்த சங்கிலி, மூக்கணாங்கயிறு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்க இருந்து அடிக்கும் தலைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கடை போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல வைபா போயிட்டு இருக்கு. நான் ஆசைப்பட்டு வந்து அந்த குதிரை டான்ஸை பார்த்துட்டேங்க. இதுதான் ரொம்ப ஆர்வமா வந்து இந்த குதிரை டான்ஸை பாக்குறதுக்கு. செம வேற லெவல். அந்த பக்கம் அப்படியே குதிரை ரேஸ், அந்த குதிரை இது போயிட்டு இருக்கு, இங்க டான்ஸ் போயிட்டு இருக்கு. போட எவ்வளவு நல்லா இருக்கு. மக்களே, கணக்காக நம்ம வந்துட்டோங்க. கரெக்டாக நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கரெக்டாக ஒரு நம்மளுக்காக ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு தான் நிறுத்தாங்க. இப்போ இன்ன வரைக்கும் ஆடி இருக்காங்க இந்த குதிரை டான்ஸு. பரவாயில்ல. ஓகே, அப்படியே எங்கேயும் நிறைய குதிரைகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கே அப்படியே இந்த குதிரை ரேஸ் போயிட்டுருக்கு. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு குதிரை அப்படியே சூப்பராக லைனாக கொண்டு வந்துருக்காங்க. அது அப்படியே குதிரை போன வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டகம் தான் வந்துருந்துச்சு. இந்த வருஷம் நிறைய ஒட்டகம் வந்திருக்கு, நிறைய ரைடு போயிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ரிங் விளையாடுவோம்ல, அதுல
காசு வச்சிருப்பாங்க, பிஸ்கெட் வச்சிருப்பாங்க, கிஃப்ட் வச்சிருப்பாங்க. இப்போ பாருங்களேன், ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ், சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் இந்த மாதிரி வந்து நிறைய வச்சிருக்காங்க. நம்ம ரிங்கே அந்த கூண்டுல கரெக்டா போட்டோம்னா அது அந்த உள்ள இருக்கிற பேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களாமா. சூப்பரா இருக்கு எல்லாமே பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குருநாதர் சுவாமி கோவிலுடைய குதிரை சந்தை, தென்னிந்தியாவிலேயே புகழ்பெற்ற குதிரை சந்தைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். பாருங்க, இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6-10க்கு மேலேயான ரேக் ஃபுல்லா நம்ம பார்த்தீங்கன்னா குதிரை தான் போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் என்னென்ன. ஓகே, என்ட்ரன்ஸே பாருங்க, சூப்பரா இருக்கு, குதிரை இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கு. அப்படியே வாங்க, சைட்ல வெள்ளை குதிரை எல்லாமே இருக்கு. அப்படியே வாங்க பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயிலுடைய குதிரை சந்தையில ஃபர்ஸ்ட் செட்டு நம்ம பிரதர் தான் போட்டுருப்பாரு. பிரதர், உங்க நேம் பிரதர்? ரமேஷ் குமார். எங்க இருந்து குதிரை எல்லாமே நீங்க கொண்டு வரீங்க? நாங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பவனம்பாளையத்துல இருந்து வர்றோங்க. நாங்க எனக்கு தூரம் தெரிஞ்சு நான் சின்ன பையன்ல இருந்து தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து 3rd ஜெனரேஷன். சரி, நாங்க இந்த குதிரை கொண்டு வருவோம். இங்க வந்து சேல்ஸ் பண்ணுவோம். எல்லாமே சேல்ஸுக்கு தான் வரும். நார்மலா பிரைஸ் எவ்வளவு வரும் ஆபரேஷன்? இது பாத்தீங்கன்னா புள்ளி நொக்கரான்னு சொல்லுவோம். இது நொக்கரான்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 10 சுழி சுத்தம். சுழியை வச்சுதான் நமக்கு வியாபாரம் ஆகுதா இல்ல அதோட ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி வரும். இது ஷோ பீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இது அது இதை விட தாண்டி போனா தான் ஷோ குவாலிட்டிக்கு போகும், ஷோல பிரைஸ் அடிக்கிறது. இது மீடியம் லெவல் ஆஃப் இதுதான். இது பாத்தீங்கன்னா நாங்க 2 ரூபா சொல்றோம். 2.5 சொல்றோம். 2.5 லட்சம் சொல்றோம். இது பாத்தீங்கன்னா கருப்பு சட்டைன்னு சொல்லுவாங்க இந்த கலரு. இது பாத்தீங்கன்னா இந்த பிராண்டை விட இது கொஞ்சம் டாப் லான்ச் பிராண்ட். சோ இது நாங்க ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபா சொல்றோம். சென குதிரை அப்படின்னா என்ன போடுறீங்க? இதுக்கு வந்து ஃபீட் இருக்குதுங்க. ஃபீட் இருக்கு, பூசா தவிடு இருக்குது, குதிரைக்குன்னு தனி ஃபீட் எல்லாம் இருக்கு. ஸோ அது போட்டோம்னா நமக்கு நல்லா க்ரோத் நல்லா இருக்கும், குதிரைகளுக்கு ஹெல்தியா இருக்கும். ஃபீட் இருக்குது. அது போக வந்து நம்ம அருவி போடுவோம். இதெல்லாம் ரேஸுக்கு மற்ற இந்த ரைடுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சும்மா வீட்டுல கட்டிக்கிறது, ஷோக்கு, வீட்டுக்கு அளவு கட்டிக்கிறது தான். ரேஸுக்கு அப்படின்னா அந்த குதிரை பாத்தீங்கன்னா அது பத்தி கும்மேத்துங்க. அதுல இம்போர்ட் இது வந்து நாங்க ஜெய்ப்பூர்ல இருந்து வாங்கணும். அது பிரைஸ் எவ்வளவு? அது நாங்க வாங்கும்போது 80 ரூபா வந்துச்சு. அது பிளஸ் டிரான்ஸ்போர்ட் 80,000. 80,000 பிளஸ் டிரான்ஸ்போர்ட் 40,000. ஓகே மக்களே, அப்படியே 2 பக்கம் நிறைய குதிரைகள் இருக்கு, குதிரை வண்டிகள் இருக்கு. இங்க அப்படியே பாத்தீங்கன்னா செல்ல பிராணிகள் பெட் ஷோ பாத்தீங்கன்னா உள்ள நடக்குது. ஓகே, அப்படியே எல்லாமே இந்த வீட்டுல வளர்க்குற பெட்ஸ் எல்லாமே உள்ள ஷோ வச்சிருப்பாங்களா இருக்கு. அதுக்கு அமௌண்ட் தனியா சார்ஜ் பண்ணுவாங்களா இருக்கு. ஓகே, அப்படியே நீங்க வந்தீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மக்களே, அப்படியே இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 செட்டுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா லைனா ஃபுல்லா ஹார்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. சில ஹார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஷோ ஹார்ஸ், சில ஹார்ஸ் எல்லாமே விற்பனைக்காகவும் வச்சிருக்காங்க, சில ஹார்ஸ் எல்லாமே ரைடிங் பர்பஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. பாருங்க, இந்த பிளாக் ஹார்ஸ் எல்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. அதே மாதிரி அந்த ஒயிட் ஹார்ஸ் பாருங்க, அந்த மூக்கு அங்கே போட்டு அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா அப்படியே வாங்க அப்படியே பார்ப்போம். ஃபுல்லா வந்து பிளாக் பண்றதுக்குள்ள இருட்டாயிர மாட்டிருக்கு. நம்ம உங்களுக்கு ஓவராலா கிளிப்ஸ் மட்டும் ஃபுல்லா காமிச்சிடறேன் மக்களே. இங்க இருக்கிற ஒரு ஜெய்தண்டிக்கான ஹார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா குருநாசாமி கோயிலுக்கு வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. பாருங்க, இந்த சைடு சின்ன சின்ன ஹார்ஸ்ல இருந்து ஜெய்தண்டிக்கான பெரிய பெரிய ஹார்ஸ். எனக்கு தெரிஞ்சதுல அந்த மார்வாரி ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஷோ ஹார்ஸ். அப்புறம் நிறைய இந்த குதிரைகள் எல்லாமே ரேஸுக்காகவும் வீட்டுல ஷோக்காகவும் இங்கே கொண்டு வந்து காமிக்கிறதுக்காகவே தான் வச்சிருக்காங்க. குதிரை எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு. அப்படியே ஹாய் சொல்லிட்டு அப்படியே போவோம். சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எவ்வளோ குதிரைகள் இருக்கு. நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு எடுக்கலாம். அதனால உங்களுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். நீங்க விசிட் பண்ணுங்க. நானும் அப்படியே உங்களுக்காக எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜூஸ் கடை இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கு. ரேஸ் வண்டி, குதிரை ரேஸ் வண்டி எல்லாமே வச்சிருக்காங்க. அழகா சூப்பரா இருக்கு. முதல்ல எல்லாம் மரக்கட்டையில வந்து செஞ்சிருப்பாங்க. இப்பெல்லாம் மாதிரி ஸ்டீல்ல சூப்பரா வந்து குதிரை வண்டி செஞ்சு சீட் எல்லாமே பக்காவா போட்டு பாருங்க. 4 சக்கரம் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து குதிரை வண்டி இருக்கு. ஓகே, அப்படியே இங்க குதிரை வந்து அப்படி கொண்டு வந்துருக்காங்க. எல்லாத்துக்குமே குதிரை மேல என்னென்ன பிரீடு, என்ன பேரு, எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா குதிரைக்கு மேலேயுமே அப்படியே லைனா போட்டிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. ஒரு நீட்டா அழகா பாருங்க. செட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு.
சார் பாருங்க புரோட்டாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு, தோசை போட்டுருக்காரு. இது மாதிரி இங்க உண்டிக்கோல் வந்து நிறைய சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்டிக்கோல், கரும்பு ஜூஸ், சூப்பர் பிரியாணி கடை முதற்கொண்டு உள்ள கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளே ஹோட்டலு, அப்புறம் இந்த விவசாயிகளுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த உரம் போடுற மிஷினு, அப்புறம் இந்த பயிர் ஊன்ற மிஷின், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. பைக் பாருங்க, இல்லை பைக் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜீப்ஸ், அம்பாஸ்டர்ஸ், கார் முதற்கொண்டு இங்க எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். மாட்டு வண்டி, குதிரை வண்டி நிறைய வச்சிருக்காங்க. ஓகே மக்களே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை வந்திருக்கோம். நம்ம வரும்போது மழை வந்தனால மக்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாக இருந்தாங்க. இப்போ மணி இப்போ மணி கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வைப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரைடு எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையாக போயிட்டுருக்கு. அப்படியே பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். அப்படியே இப்போ எவ்வளோ கூட்டம் வந்ததுக்கும் இப்போ எவ்வளோ கூட்டமோ அப்படிங்கிறதையும் பாருங்கள். பாருங்க மக்களே, அப்படியே கடைகள் எல்லாமே சேல் ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் சரியான வைப்பாக போயிட்டுருக்கு. நம்ம மாதிரி நிறைய விளாகர்ஸும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ போடுறாங்க, கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி. அதே மாதிரி தீயணைப்பு வண்டியுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்கள், செம்ம வைப்பாக இருக்கும். அதே மாதிரி எமர்ஜென்சி, இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஆம்புலன்ஸு, தீயணைப்பு, காவலுக்கு போலீஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக நீங்கள் பண்ணலாம். அதாங்க கடைகள் எல்லாமே செம்மையாக ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அப்படியே கிளம்புறோம். அதே மாதிரி மொபைல் கேசஸ் எல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இப்படி அவ்வளோ மொபைல் கேசஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வர நிறைய கேசஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில். பாருங்க மக்களே, நம்ம வண்டியை கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் நம்ம வண்டியவே நிறுத்தி வச்சுருக்கோம். ஓகே மக்களே, மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பார்க்கட்டும். நீங்கள் இந்த விழாவுக்கு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிட்டிங்கன்னா இந்த வீடியோ மூலிமா பார்த்து அவங்களும் ஒரு என்ஜாய்மெண்ட் ஆவாங்க. ஓகே, அதே மாதிரி இன்னும் 3 நாட்கள், இப்போ இன்றைக்கி நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சனி ஞாயிறு இன்னும் 2 நாள் இருக்குது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சனி ஞாயிறில் நீங்கள் பயன்படுத்திங்க. 2 நாளுமே லீவு தான், போய் கூட நீங்கள் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் நம்ம அந்தியூர் குருநாசாமி கோவில். அதே மாதிரி ஃபுல்லாமே நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா காலையில் மார்னிங்கே ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் அங்கே போயிருங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் இந்த குதிரை சந்தை, அப்புறம் மாட்டு சந்தை அப்படிலாம் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் வாக்கில் ஜாலியாக அந்த ராட்டம் தூரி அதிலெல்லாம் விளையாண்டுட்டு வாங்க.